இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூகாஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 19 முதல் 23 முடிய. மண்ணுலகில் உங்கள் செல்வங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், மாறாக விண்ணுலகில் உங்கள் செல்வங்களை சேர்த்து வையுங்கள் என்றும், கண்தான் உடலுக்கு விளக்கு என்று இந்த இறை வார்த்தைகளின் மூலம் இறைவன் இன்று நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். விண்ணக செல்வமே நிலையானது. ஆனால் இவ்வுலகில் மக்கள் மண்ணுலகில் இருக்கின்ற நிலையற்ற செல்வங்களை தேடுகின்றனர். பண ஆசை உள்ளவனுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆபத்து தீராது. செல்வம் எப்பொழுதும் நிலைத்திருப்பதில்லை. சொத்து தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருப்பதில்லை. எந்த விதத்திலாவது செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றவர்களின் எண்ணிக்கை இன்று அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இறைவன் நம்மிடம் கூறுவது உழைக்க வேண்டாம், பணம் சம்பாதிக்க வேண்டாம் என்று அல்ல, மாறாக கடவுளையும் விண்ணகத்தையும் விட இவ்வுலக செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் தவறு. நிலையற்ற செல்வத்தை தேடி நிலையான செல்வத்தை இழந்துவிடக் கூடாது என்பதற்குத்தான். விடுதலை பயண நூல் அதிகாரம் 16 ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் பொழியும் போது அப்பம் ஒரு நாளைக்கு மட்டும்தான் அவர்களால் சேகரிக்க முடிந்தது. அடுத்த நாள் சேகரித்த உணவு கெட்டு போயின. இப்போது நுகர்வு கலாச்சாரத்தில் மக்களை பார்க்கிறோம். தேவைக்கு அதிகமாக சம்பாதித்ததை அனுபவிக்க முடியாமல் இவ்வுலகத்தை விட்டு செல்கிறார்கள். நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது எதையும் கொண்டு போக முடியாது. கடினமாக உழைக்க வேண்டும். ஆனால் நாம் உழைப்பது உண்பதற்காக, வாழ்வதற்காக, பிறரை வாழ வைப்பதற்காக. செல்வராக இருப்பவர்களுக்கு ஒரு பொறுப்புண்டு. தங்கள் சகோதர சகோதரிகளோடும் ஏழைகளோடும் தங்கள் செல்வங்களை பகிர்ந்து கொடுப்பதால் அது கடவுளின் ஆசீர்வாதமாக மாறும். 1 தீமோத்தேயு அதிகாரம் 6 இறை வார்த்தை 10. பொருள் ஆசையை எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தின் நின்று பிரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள். பொருள் ஆசையை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார். அப்படி என்றால் நாம் எதில் நம்பிக்கை கொள்ள வேண்டும்? செல்வம் ஒன்று உண்டு, அது பூச்சியோ துருவோ அளிக்காது. அதுதான் விண்ணக செல்வம். விண்ணக செல்வத்தை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில், கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். பணம் மட்டுமே செல்வம் அல்ல. நேரம், உடல் நலம், திறமைகள் ஆகிய செல்வத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்த செலவிடுகிறோமா என்று சிந்திப்போம். சேர்த்த பணத்தை பண்போடும் மனித நேயத்தோடும் எப்படி பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ள மறக்கிறோம். நம் கண்கள் நலமானதாக இருக்க வேண்டும். அதாவது பொறாமை, பகைமை, ஆசை, கோபம் கொண்டதாக இருத்தல் கூடாது. நம்மிடம் உள்ள நற்பண்புகளின் மூலம் இயேசுவை மகிமைப்படுத்துவோம். விண்ணக பேரின்பத்தை நமதாக்கிக் கொள்வோம். ஆமேன்.